عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وهو الذي أنزل السماء والأبصار والأفئدة قليلا ما تشكرون. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவன் மீது நிலவட்டுமாக. நபிகள் நாயகம் நற்குணத்தின் தாயகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் தோழர்கள் வலிமார்கள் மீதும் நல்லர்கள் மீதும் குறிப்பாக இங்கு வந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களிடத்தில் குர்ஆனுடைய அற்புதத்தை பற்றி பேச வந்துள்ளேன். இறைவன் தன் திருமறையில் வல்லதி அன்ஸல السماء والأبصار والأفئدة قليلا ما تشكرون. அவன்தான் உங்களுக்கு செவி, பார்வை, உள்ளம் ஆகியவற்றை கொடுத்தான். இவ்வாறு இருந்தும் அவனுக்கு வெகு சொற்பமாகவே நன்றி செலுத்துகிறீர்கள். நான் ஓதி இந்த வசனத்தில் பார்வையை விட செவி புலனே உயர்ந்தது என்று தெரிகிறது. குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களில் ஆராய்ந்து பார்க்கும்போது அல்லாஹ் பார்வையை காட்டிலும் செவிக்கு தான் முதன்மை கொடுக்கிறான். குர்ஆனில் 20 இடங்களுக்கு மேல் செவி பார்வையை பற்றி கூறுகிறான். செவி ஏற்பவனும் அறிபவனுமாய் இருக்கிறான் என்று கூறுகிறான். செவி புலனுக்கு ஏன் சிறப்பு என்றால், அறிவியல் ரீதியாக செவிப்புலனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. இப்படி எல்லா நிலையிலும் இறைவன் செவிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறான். இறைவன் தன்னை பற்றி கூறும் பொழுதும் செவிக்கு தான் முதன்மை கொடுக்கிறான். கரு வளரும் நிலையில் 13வது வாரத்தில் செவி உருவாக ஆரம்பித்து 20வது வாரத்தில் முழு வளர்ச்சி பெறுகிறது. தாய் இதய துடிப்பு, இரத்த ஓட்டத்தின் ஒலிகளையும் தாய் பேசும் அனைத்து சத்தங்களையும் அது கேட்கிறது என நவீன ஆய்வுகள் கூறுகின்றன. அதனால் தான் கர்ப்ப காலத்தில் தாய் அதிகமாக குர்ஆன் ஓதுவது, திக்ரு செய்வது, நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் பார்வையின் வளர்ச்சி 26வது வாரத்திலே உருவாக ஆரம்பிக்கிறது. இந்த நவீன விஞ்ஞானத்தை குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முன்பே சொல்லிவிட்டது. அதே சமயம் நாம் தூங்கும் பொழுது பார்வையால் பார்க்க முடியாது, ஆனால் செவிப்புலன் என்பது இழிப்பாக இருக்கும். அதே சமயம் இரைச்சல் உள்ள இடத்தில் தூக்கம் என்பதே வராது. எப்பொழுது செவிப்புலன் அமைதியடைகிறதோ அப்பொழுதுதான் தூக்கம் என்பதே வரும். இப்படி எல்லா நிலையிலும் இறைவன் செவியை தான் முதன்மைப்படுத்துகிறான். இறைவன் தன் திருமறையில் அனைத்தையும் காட்டியுள்ளான். இவற்றிற்கு நன்றி உள்ளவராகி இருக்க வேண்டும். குர்ஆனை உண்மையான உலக பொதுமறை என்று அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இப்படிப்பட்ட குர்ஆனுடன் தொடர்பு கொள்ள வல்ல ரஹ்மான் உதவி புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.